அனைவருக்கும் வணக்கம். மழைக்காலம் தொடங்கிவிட்டால் புயல் காற்றின் மாற்றங்களும் உருவாகும். புயல் காற்றும் உருவாகும் சூழ்நிலையெல்லாம் மழைக்காலங்களில் வரும். அப்படி புயல் காற்று உருவாகினால் மழைக்காலங்களில் காற்று வீசும்போது மரங்கள் அதிகமான மரங்கள் உடையும் நிலையும் உள்ளது. பல ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். கஜா புயலில் இருந்து இப்போது வரை ஒவ்வொரு ஆண்டும் புயல் உருவாகும் போது அளவுக்கு அதிகமான காற்றுகள் வீசும்போது மரங்கள் அதிக அளவு சேதமடையும். அப்படி மரங்கள் உடைந்து சேதமடையும் போது மின்சாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். அதிக மரங்கள் சேதமடையும் போது மின்சாரத்தின் மின்கம்பிகள் அறுவதும் மின்கம்பங்கள் உடைவதுமே வழக்கமாக உள்ளது. இதை நாம் தடுக்க வேண்டுமென்றால் தயவு செய்து மின் வழித்தடங்களில் இருக்கும் மரங்களை தயவு செய்து மக்களாகிய நாம் அகற்ற வேண்டும். மரத்தை அகற்ற வேண்டும் சொன்னவுடன் என் மீது வருத்தப்படக்கூடாது. மின் வழித்தடங்களில் உள்ள மரங்களை மட்டும்தான் அகற்ற வேண்டும் என்று இந்த வேளையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய மக்கள் வசிக்கும் நிலை எப்படி என்றால், நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த போது மின்சாரம் இல்லாத வீடுகள் இருந்தது. மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அனைத்தும் தன் கையால் எப்படின்னா உணவுப் பொருளிலிருந்து அனைத்தையுமே உணவுலேருந்து எல்லாமே மின்சாரம் இல்லாமல் தயாரிக்க வேண்டிய நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒரு வீடை எடுத்துக்கொண்டால் குளிர்சாதன பெட்டி முக்கியம், குளிர்சாதன அறை, அதேபோல் தொலைக்காட்சி பெட்டி, கைபேசி, அதற்கான சார்ஜர், இப்படி நிறைய மின்சாரம் இல்லாமல் இயங்கும் வீடுகள் இல்லாத நிலை வந்துவிட்டது. மின்சாரம் இல்லை என்றால் மக்கள் வசிக்க முடியாத நிலை வந்துவிட்டது. அதேபோல் தொழில் துறைகள் அனைத்திலும் மின்சாரம் தேவை. மின்சாரம் அனைத்திற்கும் முக்கியமாக அவசியமான ஒன்றாகிவிட்டது. அப்படி இருக்கும் நிலையில் நாம் எப்படின்னா மின் வழித்தடங்களில் அதிகமான மரங்கள் இருப்பதனால் மழை காலங்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் மேகம் கருத்து மழை வருவது போல் இருந்தாலே மின்சாரம் அணைக்கப்படுகிறது. ஏன், எதற்காக? காற்று வீசினால் மரங்கள் உடையும், மின்சாரங்கள் துண்டிக்கப்படும், மின்கம்பிகள் அறுபடும், மின்கம்பங்கள் உடைபடும் என்பதால் மின்சாரத்தை தடை செய்து விடுவார்கள். அந்த நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் அவரவர்கள் வீட்டிற்கு முன்னதாக அவரவர்கள் நிலத்திலும் இடத்திலும் மின் வழித்தடங்கள் இருக்கும் மரங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எப்பொழுதுமே நம் இந்திய திருநாடு, இந்த தேசம் மிகப்பெரிய பரந்த தேசம். நாடை பசுமையாக வைத்துக்கொள்ள பல இடங்கள் உள்ளன. அதனால் மின் வழித்தடங்களை தவிர மற்ற இடங்களில் மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மின் வழித்தடங்களிலும் மின் கம்பத்திற்கு அருகிலும் மின் கம்பிகளுக்கு அருகிலும் மரங்களை வளர்க்க வேண்டாம். அப்படி இருந்தால் மரங்களை அகற்றுங்கள் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். எப்போது மழை வரும், எப்போது புயல் வரும் என்று யாருக்கும் தெரிவதில்லை. இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமாக தமிழக அரசின் மூலமாக மழையின் தேதிகளை அன்றாடு குறிப்பிடுகிறார்கள். நாம் தெரிந்து கொள்கிறோம். இருந்தாலும் நாம் வருமுன் காப்பது நன்று, வந்த பின் காப்பது நன்றல்ல என்பதற்காக உணர நமக்கு அருகாமையில் இருக்கும் மின் வழித்தடங்களை சுத்தம் செய்து மின் கம்பிகளையும் மின் கம்பங்களையும் பாதுகாப்போம். மின்சாரம் தடையில்லாமல் இருக்க மின் ஊழியர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் நாம் செயல்படுவோம். ஏனென்றால் இந்த மின் ஊழியர்கள் மின்சார பராமரிப்பு பணிகளை கூட செய்ய முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் மரங்களை 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் பராமரிப்பு பணிக்காக ஒரு தினங்கள் கரண்டை தடை செய்வார்கள். அன்று கூட அவர்கள் மரங்களை வெட்டுவதே மிகப்பெரிய வேலையாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். அந்த நிலையை நாம் மாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு மின் கம்பிகளுக்கும் மின் கம்பங்களுக்கும் அருகிலும் மரம் வளர்ப்பதை தடுப்போம் என்று இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.